நீ மரித்தோரை எழுப்ப போகிறாய். உன்னாலே அந்த அற்புதம் நடக்காவிட்டாலும் தேவன் உன்னை கனம் பண்ணுவார். அவர் உன்னை ஒருபோது வெட்கப்பட விடமாட்டார். எனவே தைரியமாக எந்த சடலத்தை பார்த்தாலும் களமிறங்கு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற தலைப்பிலே இதுவரைக்கும் 352 செய்திகளை நாம் பதிவிடவும் வெளியிடவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். நூற்றுக்கணக்கான நபர்கள் நம்முடைய செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு 353வது சத்தியம், கனம் காண்பாய், you are destined for honor. பாருங்கள், ஆபிரகாமை அழைத்து அநேக ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அதிலே ஒரு ஆசீர்வாதம் என்னது? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். யார் நம்முடைய தேவன்? நம்மை ஒருபோது வெட்கப்பட அலோவ் பண்ணவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. என்னுடைய 40 ஆண்டு கால ஊழியத்திலே நான் அநேக இடங்களிலே தேவன் என்னை அற்புதம் செய்வதற்கு பயன்படுத்துகிறார். ஒரு சில இடங்களிலே நான் அட்டெம்ப்ட் பண்ணுகிறேன், அற்புதம் நடக்கவில்லை. ஆனால் தேவன் என்னை வெட்கப்பட ஒரு இடத்திலும் விடவே இல்லை. அருமையானவர்களே, அந்த தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இன்றைய பாடம் என்னவென்றால், நீங்கள் பயப்படக்கூடாது. எதற்கு பயப்படக்கூடாது? நீங்கள் ஒரு டெட் ரைசிங் போறீங்க. ஒருவேளை இந்த சரீரம் உயிரோடு எழும்பவில்லை என்றால் என்னுடைய பெயர் கெட்டு போகுமோ, அவமானப்பட்டு விடுவேனோ? தேவன் என்னங்க சொன்னார்? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன். எனவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தைரியமாக அற்புதத்தை செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், அட்டெம்ப்ட் பண்ணுங்க, அற்புதத்தை பார்த்து பேசுங்க. ஒரு உதாரணம் பாருங்கள். அன்றைக்கு அங்கே யுத்த களத்தில் என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். யாருக்கு? யோசுவாவுக்கு. சூரியனை பார்த்து பேசுகிறான். அது அற்புதமாக அங்கே நிற்கவில்லை என்றால் என் பெயர் கெட்டு போகுமோ என்று அவன் பயப்பட்டு இருந்தால் அன்றைக்கு அந்த யுத்தத்திலே ஒருவேளை தோல்வி அடைந்திருப்பார்கள். பாருங்கள் அருமையானவர்களே, சூரியனை பார்த்து பேசுறா, அது கீழ்ப்படியுது. சந்திரனை பார்த்து பேசுறா, அது கீழ்ப்படியுது. இஸ் இட் நாட் ஆசம்? அதே போலதான் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுகிற அத்தனை அற்புதத்திலும் தேவன் உங்களை கனம் பண்ணுவார். தைரியமாக நீங்கள் களத்திலே இறங்குங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கே தன்னுடைய சொந்த ஊரில் நிறைய அற்புதம் செய்ய முடியல. அவர் வெட்கப்பட்டு போயிட்டாரா? அல்லது அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி அற்புதத்தை குறைத்து கொண்டாரா? சிந்திக்கிறீர்களா? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. பாருங்கள், அந்த ஊரில் என்ன நடந்தது? மேத்யூ 13:58, மத்தேயு 13:58 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாசரேத் ஊரில் உள்ள அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. என்னன்னா அன்பிலீஃப். இப்படி நடந்துட்டு இன்ப இந்த ஊழியத்தை விட்டுறலாம் அப்படியா இயேசு சொன்னார்? அருமையானவர்களே, ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, தேவன் நம்மை அழைத்த அழைப்பு மாறாதது. அந்த அழைப்புல ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். அது அவருடைய லிஸ்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, எதற்காகயா தேவன் நம்மை அழைத்தார்? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? பேதுருவுக்கு வந்த வெளிப்பாட்டை பாருங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் முற்பகுதி ரொம்ப முக்கியங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. பாருங்க, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? தம்முடைய மகிமையினால் அல்ல, அவருடைய மகிமைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
தம்முடைய மகிமைக்காக நம்மை கிருபையாக அழைத்த தேவன் உன் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். அதிலே பிரதானமான ஒன்று என்னவென்றால், நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்யும் பொழுதும் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யும் பொழுதும் உன் மூலமாக தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களின் நிமித்தமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது போல, ரைட்? கிபி முதல் நூற்றாண்டிலே சீஷர்கள் செய்த பயங்கரமான அற்புதத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது போல 21வது நூற்றாண்டிலே உன் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இதுவரைக்கும் 15க்கும் அதிகமான டெட் பாடியை எழுப்ப போயிருக்கிறேன். சரிங்களா? ஒரு டெட் பாடி தான் எழுந்தது, 14 பேர் எழும்பலைங்க. பட் நான் வெட்கப்படவே இல்லை. நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் என்னோடு கூட நிற்பதற்கு அங்கே ஆட்களை தேவன் வைத்திருந்தார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவும் அற்புதம் செய்வது எப்படி, மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்று சொல்லி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஹவு டு ரைஸ் த டெட் அல்லது பயங்கரமான அற்புதங்களை செய்வது எப்படி என்று சொல்லி ஜூம் மீட்டிங் நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அதில் இணையுங்கள். 1 வருஷம் என்னோடு பயணியுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் வேத ஆதாரத்தோடும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய செய்தியை கேட்டு 2 நபர்கள் தன்னுடைய மரித்து போன கணவன்மார்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ரைட்? தலைவலி வைத்த வலியை போக்குவது எவ்வளவு எளிதானதோ அவ்வளவு எளிதானது செத்தவர்களை எழுப்பி விடலாம். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு தலைவலியை போக்குவதற்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தால் போதுமோ அந்த கடுகளவு விசுவாசத்தை வைத்து செத்தவங்களை எழுப்பிடலாங்க. ஒரு வயிற்று வலியை போக்குவதற்கு எவ்வளவு பவர் தேவையோ அந்த தேவரக பவர் போதும் செத்தவங்களை உயிரோடு எழுப்பிடலாங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. ஆமென். வேதத்தில் இருந்து நம்ம சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுவீர்கள். இதை குறித்து கூடுதல் வெளிச்சத்தை பெறுவீர்கள். உங்களுடைய மனம் புதிதாகிவிடும். அப்பொழுது நீங்கள், இயேசு சொன்னார் பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிவிடும். பவுலுக்கு வந்த வெளிப்பாடு, பவுல் முழங்கினார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று முழங்கினாரே. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாக செத்தவர்களை எழுப்புவதற்கு நீங்கள் புறப்பட்டு சென்று விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, சுனேமியாலே மகன் செத்து போயிடுறாங்க. எலிசா அட்டெம்ப்ட் பண்றான். சரிங்களா? அந்த டெட் பாடியை எழுப்புவதற்கு எலிசா ஒரு வழியில முயற்சி செய்கிறான். என்ன வழியில முயற்சி செய்கிறான்னா, கேயாசி இடத்திலே தன்னுடைய கோலை கொடுத்து விடுகிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். அவனுடைய ஃபெய்த்தை பாருங்க. எலிசா தன்னுடைய கோலிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது என்று அவனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க. தைரியமா தன்னுடைய கோலை கொடுத்து விடுகிறான். அவருடைய வேலைக்காரன் போய் அந்த டெட் பாடி மேல வைக்கிறான். உயிர் வரல. எலிசா உடனே தேவனோடு சண்டை போடலைங்க, தேவனோடு கோவப்படல. இனிமே நான் டெட் ரைசிங்லாம் போக மாட்டேன் அப்படியே சொன்னான். அருமையானவர்களே, கனம் பெற்றான். என்ன செய்தான் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Kings chapter 4 verses 29 and 31. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை. சுனேமியாளின் மகன் செத்து போயிடுறான். அந்த டெட் பாடியை எழுப்ப என்ன சொல்லுகிறான், என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறான். மோசேயுடைய கையில் இருந்த அந்த கோலுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அந்த பவர் என்னுடைய கோலிலேயே இருக்கிறது என்று ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். ரைட்?
இப்போ என்ன செய்யறான்? கேயாசிட்ட அந்த கோலை கொடுத்து விட்டு அந்த டெட் பாடி மேல வை என்று சொல்றான். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே 31வது வசனம், கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். பாருங்க, அந்த தடியை எடுத்துக்கொண்டு அந்த வேலைக்காரன் இறந்த சரீரத்தின் மேல வைக்கிறான். பாடி உயிரோடு எழும்பல. ஐயா, எலிசாவை தேவன் வெட்கப்பட இடம் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும் பாருங்க மீதி ஸ்டோரி. திரும்ப அவனே வர்றான். சரிங்களா? அவன் வெட்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லைங்க. அவன் என்ன செய்தான் என்று சொல்லி அங்கே 34வது வசனத்தில் வாசிக்கிறேன். 2 Kings chapter 4 verses 34 and 35. எலிசா கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவர் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அவனுக்கு அவநம்பிக்கையே வரலங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஐயா, எலிசாவை விட நாம் we are under better covenant. அது அப்சோலேட். அந்த காவனன்ட் அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை காலாவதி ஆயிட்டுங்க. அந்த உடன்படிக்கையிலே குறைவுள்ள அந்த உடன்படிக்கையிலே வாழ்ந்த எலிசா, தாவீது போன்றவர்கள்லாம் அத்தனை அற்புதங்கள் செய்தார்கள் என்றால், புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நாம் we are living under better covenant. So we have more power. Dearly beloved, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய பிரயாசப்படுகிறீங்க, அற்புதம் நடக்கவில்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு தலைப்பு என்ன? நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். கனம் காண்பாய். Destined for honor. Every child of God is destined for honor by performing supernatural miracles in the mighty name of the Lord Jesus Christ. அவர்தானங்க சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று ஒரே வசனத்தில் 4 அற்புதங்களை செய்யும்படியாக சொல்லுகிறார். அந்த 4ல் 1 தானங்க மரித்தோரை உயிரோடு எழுப்புவது. அவர் உங்களை வெட்கப்பட விட்டுருவாரா? ஒரு வீட்டில் போய் நானும் என்னுடைய நண்பர் டெட் பாடியை உயிரோடு எழுப்ப போகிறோம். சரிங்களா? நாங்கள் ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணுறோம். உடனே அங்கே உள்ள ஒருத்தர் வந்தார். பிரதர், போதும் பிரதர் அப்படின்னு என்கிட்ட மைக்கை வாங்கிட்டார். கிச்சன்லேருந்து ஒரு சத்தம் வருதுங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100 பேர் இருப்போம். அங்கே ஒரு அம்மா கத்துறாங்க, எப்போ உனக்கு தான் ஒன்றும் முடியலை, ஒருத்தர் முயற்சி செய்கிறார்ல, அமைதியாகிற. ஐயா, தேவன் நம்மை கனவீனம் பண்ண இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை அற்புதங்கள், எத்தனை சாட்சிங்க, எத்தனை உதாரணம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் வாக்கு மாறாத தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் ஒருவரையும் ஒருபோது வெட்கப்பட விடமாட்டேன் என்று சொன்னவர் தேவாதி தேவன் அல்லவா? அவர் வாக்கு மாறாத தேவராயிற்றே. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, இது எலிசாவுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத ஒருத்தர் வருகிறார். சரியா? கண்ணு தெரியாத ஒருத்தர், பார்வையற்றவர் வருகிறார். அவனிடத்துல முயற்சி செய்கிறார், கண்களை திறக்க முயற்சி செய்கிறார். அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆகலை. இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகவில்லை, வெட்கப்படவில்லை. அருமையானவர்களே, கனம் பெற்றார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே மார்க் 8:23 மற்றும் 24வது வசனங்கள். The book of Mark chapter 8 verses 23 and 24. அவர் குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். ரைட்? அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? 24வது வசனத்தில், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். பாருங்க, கண்ணு முழுசா திறக்கல. உடனே தேவன் வெட்கப்பட்டு போயிட்டாரா? ஹல்லேலூயா.
ஐயா, அந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாருமே பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். அடுத்து என்ன செய்தார் பாருங்க. அதோடு விட்டுறல, சோர்ந்து போகல. 25வது வசனத்திலே, பின்பு இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. He is our complete model, dearly beloved. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கம்ப்ளீட் மாடல். நீங்க அவர் அப்படியே பின்தொடரலாம். அவர் தான் சொன்னார், லேர்ன் ஆஃப் மீ, என்னை பின்பற்றுங்கள்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆக்சுவலா தமிழ் அது தவறாக இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள் என்று சொல்லவில்லை, என்னை கற்றுக்கொள். வாட் டஸ் இட் மீன்? ஐ ஆம் த கம்ப்ளீட் மாடல். ஜஸ்ட் அப்படியே பிளைண்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வா என்று சொல்றார். அவர் தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அல்லவா. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. இயேசு கிறிஸ்து சொந்த ஊர்லயே அற்புதம் செய்யலங்க. வெக்கப்பட்டு போயிட்டாரா? இல்லது அதை விட்டுட்டாரா? எலிசாவை பற்றி பார்த்து பாருங்களேன். தேவன் எப்படி அற்புதம் செய்ய துடித்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா? ஏன் முதலாவது அற்புதம் செய்கிறார் என்றால், இந்த உலகம் இருளுக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியானவர் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அந்த குருட்டு கண்ணை திறப்பதற்கு, இயேசுவே ஆண்டவர் என்கிற நிஜத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் உன்னோட கூட இருந்து பயங்கரமான அற்புதங்களை செய்ய உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வராருப்பா. அவர் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். அதனால தான் இந்த செய்தியை நீங்க கேட்குறீங்க. அருமையானவர்களே, 20 வருஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை 2000 வருஷம் ஆகியும் நம்ம இன்னும் முடிக்கலங்க. இயேசு சொன்னார் அல்லவா, யோவான் 14:12, நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. அப்போ இயேசு கிறிஸ்துவை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்தால் 20 வருஷத்துல இந்த 8 பில்லியன் பீப்புளையும் நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாமே. அதுதாங்க அவருடைய பேட்டர்ன். அருமையானவர்கள், ஓ பாருங்க, எலிசா பல அற்புதங்களை செய்தான். சரிங்களா? கடைசி அற்புதம் என்ன தெரியுமா? ரொம்ப வேடிக்கையா இருக்குதுங்க. அவன் செத்து போயிடுறான். அவனை போய் அடக்கம் பண்றாங்க. 1 வருஷம் ஆயிற்று. 1 வருஷம் கழிச்சு ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போறாங்க அந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்றது. அங்க ஏதோ ஒரு கலவரம் வந்துடுது. உடனே என்ன செய்யறாங்க? அந்த பாடியை தூக்கி கீழே போடுறாங்க. அங்க என்ன இருக்குது? எலிசாவுடைய எலும்பு இருக்குது பாருங்க. எலிசாவின் எலும்புகள் பட்டு அந்த சரீரம் உயிரோடு எழுந்தது என்று சொன்னால், அப்போ உங்கள் மூலமாக தேவன் அநேக சரீரங்களை உயிரோடு எழுப்பி நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று உலகத்திற்கு வழிகாட்டும்படியாக அவர் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வராருப்பா. எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர்த்தெழுந்தானே. எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர்த்தெழுந்தானே. எதற்காக தான் தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார் மகனே, மகளே. ஆமென். மறந்து போகாத, தேவன் ஒருபோது உன்னை வெட்கப்பட இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்களா. ஒரு இதுவரைக்கும் ஆண்டுடைய கிருபையினால மாதந்தோறும் 100க்கும் அதிகமான நபர்கள் தொலைபேசி மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். நான் ஒரு 15,000 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். சுமாரா 12,000க்கு மேல அற்புதம் நடந்துட்டு, ஒரு 2,000-3,000 அற்புதம் நடக்கலைங்க. நான் சோர்ந்து போகிறதே இல்லை. இது நல்ல ரேஷியோ தானே இல்ல? என்னுடைய நண்பருடைய ஊழியத்திலே 3 லட்சம் பேருக்கு பேப்டிசம் கொடுத்துருக்காங்க. எப்படி தெரியுமா? 30 லட்சம் அற்புதம் நடந்திருக்குங்க. அற்புதத்தை செய்கிறவர்கள் யார் தெரியுமா? அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று 3ஆவது நாளே டெட் ரைஸ் பண்ணிடுறாங்க. நான் சீரியஸாக பேசி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் 2 நாளில் போய் பார்த்து வந்துடலாம். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா குஜராத்தில் போய் அகமதாபாத்தில் இறங்கி, அருமையானவர்களே, நீங்கள் அங்கே போய் அந்த கிராமத்தில் போய் பாருங்கள். செத்த 40 பேர் இன்றைக்கு உயிரோடு எழுந்து அதில் பாதி பேர் அவன் அற்புதமாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். அருமையானவர்களே, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணணுமா இல்லையா? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே,
அருமையானவர்களே, அது எப்பொழுது சாத்தியம்? நீங்கள் தேவனோடு எழுந்து நின்றால்தானே. ரோமர் 8:30 பவுல் என்ன சொல்லுகிறார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். They have been glorified. What does it mean? ஐயா, இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக நீ களத்தில் இறங்கும் பொழுது தேவன் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சாதாரண ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஒருவரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை மகனே, மகளே. ரைட்? இந்த புஸ்தகத்துக்கு என்னங்க பேரு? பரிசுத்த வேதாகமம். இன்னொரு பேர் என்ன கொடுக்கலாம்? அற்புத வேதாகமம். அற்புதங்களை எடுத்து விட்டால் இந்த இவ்வளவு பெரிய புக்கில் பாதி பேஜ் இருக்காதுங்க. 4 சுவிசேஷங்களிலும் இயேசு செய்த அற்புதங்களை எடுத்து விட்டால் அந்த புக்கில் வேற ஒண்ணுமே மீதி இல்லையே. அற்புதங்களை அசட்டை செய்யாதே அருமையான மகனே, மகளே. இன்னைக்கு கிறிஸ்தவம் பயந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது? ஏன் இத்தனை % நம்ம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் இந்தியாவில்? இந்தியாவுக்கு சுவிசேஷம் 2000 ஆண்டுகள் ஆன பின்னும் இன்னும் 2%, 3%. ஏன்? தேவன் சபையை எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற நிஜத்தை அறிந்து கொள்ளவில்லை. ரைட்? அநேக ஊழியர்கள் தவறு செய்கிறார்கள். அற்புதங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களோடு முடிந்து விட்டது என்கிற பொய்யை உன்னை நம்ப வச்சுட்டாங்க மகனே, மகளே. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? அங்கே உங்கள் அளவுக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு ரொம்ப பைபிள் நாலேஜ் இல்லை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24 to 29 நீ மனப்பாடம் பண்ணுப்பா, தியானி. யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? பேதைகள், பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறவர்கள், வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்கள், இல்லாதவர்கள். இவர்களை கொண்டுதான் தேவன் உலகத்தை உலுக்குகிறார். அருமையானவர்களே, நீ பேதுருவை விட மோசமான ஆளா? பேதுருவை விட நீ பேதையான ஆளாப்பா. 3 வருஷம் பயிற்சி கொடுத்த பிறகும் என்ன செய்யறான்? நிர்வாணமாக நின்று மீன் பிடித்து கொண்டிருக்கான். தேவன் அவனை ரிஜெக்ட் பண்ணலையே. தேவன் எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு? தேவனால் இந்த செய்தியை கேட்கிற அநேகர் கனம் பெற போகிறீர்கள். எப்படி கனம் பெற போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து செய்யாத பயங்கரமான அற்புதங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். கடைசியாக அற்புதத்தில் உள்ள சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கட்டுமா? ஒரே ஒரு சீக்கிரட் தாங்க இருக்கு அற்புதம் செய்யறதுல. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாருங்க. There is only one secret in performing miracles. You know what is it? There is no secret at all. That is the secret. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்துட்டே போறாருங்க. என்ன செய்யறாரு? வியாதியை குஷ்டரோகி மேல கை வைக்கிறார். என்ன ரகசியம் இருக்கு அதுல? ஒரு ரகசியம் இல்லையே. அப்புறம் பிரச்சனையை பார்த்து பேசுறாரு. சீக்கிரட்டே இல்லைங்க. கையை வைங்க, நிழல் படுற மாதிரி போங்க, பேசுங்க, உமிழ்நீர், எல்லாமே அருமையானவர்களே வெளிப்படையாக இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்கிள், உங்க அளவுக்கு மணிக்கணக்கா என்னால ஜெபம் பண்ண முடியாது, உபவாசம் பண்ண முடியாது. அருமையான மகனே, மகளே, பகைஞனையும் பழிகாரனையும் அகற்றி போடுவதற்கு பாலகர் வாயில சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறாராம். அங்கே சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனம், சங்கீதம் 8:2 பாருங்க. பிசாசு கொண்டு வருகிற அத்தனை பிரச்சனையை நீக்குவதற்கு யாருடைய நாவிலே பலன் கொடுத்திருக்கிறாரு? பகைஞனையும் பழிகாரனையும் அடைக்கு போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம். சத்துருன்னா யாரு? வியாதி ஒரு சத்துரு, தரித்திர ஒரு சத்துரு, குழப்பம் ஒரு சத்துரு, பயம் ஒரு சத்துரு. இந்த சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேர். அப்படின்னா என்ன பொருள்? இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்த சின்ன பிள்ளை கூட டெட்ரைஸ் பண்ணிடுங்க. அதாங்க இதனுடைய அர்த்தம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நோ ஒன் கேன் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். ஒருவரும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. அருமையானவர்களே, நீ யாராலே கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறாய்? கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். எதற்காக? கன்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். எதற்காக உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பயங்கரமான அற்புதங்களையும் செய்து இந்த தேசத்தை சுவிசேஷமயமாக்கும்படியாக
இந்த தேசத்தை சுவிசேஷமயமாக்க தேவன் தந்திருக்கிற பிரதான ஆயுதம் என்னதுங்க? பிரதானமான ஆயுதம் என்னது? which is the prime weapon? Nothing but performing miracles like Jesus Christ, and also more than that, dearly beloved. அவர் தானே சொன்னார்ப்பா, எப்படிப்பா அற்புதம் செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஒழுங்கா போய் மார்க் 11:23 படியும்பார். அது என்ன மார்க் 11:23? எவனாயிலும் ரட்சிக்கப்பட்ட எவனாயிலும் எவளாயிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும். அருமையானவர்களே, உங்கள் நாவிலே இருக்கிற அதிசயமான, ஆச்சரியமான, பயங்கரமான ஆற்றலை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த புக்கு 100 ரூபாய் தாங்க. ஜஸ்ட் 100 rupees. நான் ஒரு 1000 பேருக்கு கொடுத்துருக்கேங்க. ஒரு 200-300 பேர் வாசித்தாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார்கள். தேவன் உங்களை கனம் பண்ணும்படியாக இந்த செய்தியை கேட்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை 3-4 நேரம் கேளுங்க. அவரை போல களத்தில் இறங்குங்கள், கனம் பெறுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.